வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிட் கேப்பில் ஒரு ஸ்டாக் பிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மிட் கேப்பில் ஸ்டாக் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ மொத்தமே 3 ஸ்டாக் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து இந்தியன் பேங்க் வந்து ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஒரு 23% ப்ராஃபிட், அதுக்கப்புறம் 17% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி ஸோ ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ரெண்டே ஸ்டாக் தான் மிட் கேப்பில் இருக்குது. ஸோ இப்போ அந்த மிட் கேப்பில் தான் ஒரு ஸ்டாக் பிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். இது வந்து ஒரு கெமிக்கல் பேஸ்டு செக்டார் தான். லைக் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 crore இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 467 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லைக் வந்து இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30% வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃபேரான வேல்யூவாக இருக்குது. அண்ட் தென் டெப்ட் பார்த்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் வந்து எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. லைக் வந்து அதுக்கப்புறம் தென் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னாலுமே எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்டாக். எனிவேஸ் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பிக் பண்ண போகிறேன். ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ வந்து அண்ட் தென் ஹோல்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 51% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்ட்டு இருக்குது. எஃப்ஐஐட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5% அண்ட் டிஏஎஸ்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4% இருக்குது. அண்ட் தென் ரிமைனிங் பப்ளிக்கில் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. லைக் ஓகே, ஹிமாடி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மிட் கேப். ஏன் மிட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 தான் மார்க்கெட் கேப்பு. ஸோ அதனால் வந்து மிட் கேப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ 467 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட் ப்ரைஸு. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 30,358 வருது. 65 குவான்டிட்டிஸ், 467 கரண்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் தான் பை பண்ண போகிறோம் லைக் மிட் கேப்பில். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஹிமாடி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து 65 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 30,358க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். ஸோ ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். 27% வந்து நெகட்டிவ் தான் போயிருக்கு. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் புக்கிங்க்கு வந்துடலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் எதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேட்டகரியில் தான். எஸ், கோகுல் அக்ரோ ரிசோர்ஸஸ். லைக் இது வந்து Jan 26 வாங்கியிருந்தோம். லைக் 36% வந்து இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக எக்ஸிட் பண்ண போகிறதில்ல. லைக் வந்து 100 ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 தான். லைக் வந்து ஒரு 25 ஷேர் தான் எக்ஸிட் பண்ண போகிறோம். 25 ஷேர்ஸ் எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 25 ஷேர்ஸ் மட்டும் எக்ஸிட் பண்ணியிருக்கோம். லைக் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா எத்தனை மந்த் ஆயிருக்கு? ஒரு 8 to 9 months ஆயிருக்கு. லைக் ஜேர்னில் வாங்கி செப்டம்பர் 21, எஸ், நியர்லி ஒரு 8 to 9 monthஸில் வந்து பார்த்தீங்கன்னா 36% ரிட்டர்ன்ஸுன்றது ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸு. ஓகே, ஸோ அதையுமே நான் ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணல, பார்ஷியலாக தான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஸ்டாக்கு. பட் ஸ்டில் ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்போயுமே எஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு ரீச் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் சின்னதாக ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களுமே ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்ற போது நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஏன் இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ நமக்கும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ நிறையா பேர் நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடியாவை நம்ம பார்த்தா நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதனால தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன். லைக் வந்து லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் கமெண்ட் செக்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ண உடனே ஓ மை காட் என்னாச்சு? எஸ், லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணோடனே ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupee வந்து கிரெடிட் ஆன மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகிட்டே வரும். அண்ட் தென் 1 second ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டுமே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் இட்ஸ் அண்ட் டம்மி அமௌண்ட் மட்டும்தான். லைக் வந்து இது வந்து ஒரு ட்ரைனிங் பர்பஸ் மாதிரி தான் உங்களுக்கும் ப்ளஸ் எனக்கும். உங்களோட ஸ்டாக்ஸை பார்க்கும்போது ஸோ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை. ஸோ அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம்.